ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும். வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துறவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல், வரப்பு, தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார். இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார். அதற்கு துறவியோ, இல்லையப்பா, இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார். யார் அவன்? எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான். 50 வருடத்திற்கு முன் என்றார் துறவி. அதற்கு அந்த செல்வந்தன், அது என்னுடைய தாத்தா என்றார். 50 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான். 20 ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்று கேட்டார் துறவி. அதற்கு அவர், அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர். நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார். அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த 2 மண்டபங்களை காட்டி, அந்த 2 மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன். துறவி சிரித்து கொண்டே, நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா? என் நிலம் என் நிலம், என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர். அவர்கள் இப்போது இல்லை, ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது. இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய். உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி. செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான். நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது. நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம். நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம், மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்து விட வேண்டாம். இன்றைய நாள், இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள். எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒளிகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.